இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க பையனோட சந்தோஷம் தான் முக்கியம். அது தவிர உங்க பையனை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க என்ன பத்தி உங்களுக்கு கவலை இல்லல, அப்படிதானே? நீங்க 2 பேருமே பிரிஞ்சாதான் சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணுது மனிஷா. ஆண்டி, இவ்ளோ சுயநலமா இருக்கிறது நல்லதில்ல. இப்படி சுயநலவாதியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மனிஷா, நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. மரியாதை கொடுத்து பேச. இல்ல ஆண்டி, என் எல்லைய தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். மித்ராவோட வாழ்க்கையில இருந்து என்ன ஒரேடியா தூக்கி எறிஞ்சிடலான்னு பாக்குறீங்கல்ல, அது என்னைக்கும் நடக்கவே நடக்காது. இப்ப சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கும் நீரஜ்க்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவேன். அதுக்கு முன்னாடியே மித்ரா கையாலேயே என் கழுத்துல நான் தாலி கட்ட வைப்பேன். யார் குறுக்க வந்தாலும் அது நீங்களா இருந்தாலும் தடுக்க முடியாது. இன்னும் என்னை வெறும் 4 நாளுக்குள்ள மித்ராவை ஏன் பக்கம் திருப்பி என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். சரி, நான் சொல்றதையும் ஒரு வாட்டி கேட்டுக்கோ மனிஷா. என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவன் யார் கூட இருந்தா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்குமோ, இனிமே அவன் அவங்க கூட தான் இருக்க போறான். நீ சொன்னதை என்னைக்கும் நான் நடக்க விட மாட்டேன். உன்னோட பிடிவாதத்துக்கு மித்ராவை நான் பலியாக விட மாட்டேன். அதையும் பாத்துருவோம். கூடிய சீக்கிரம் நீரஜுக்கும் மனிஷாவுக்கும் நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு உடனடியா கல்யாணத்தையும் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்க எல்லாரும் வந்து இவங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும். என்னங்க என்னங்க உங்களதான் என்ன அவ்வளவு தீவிரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. நீங்க இங்க இருந்தாலும் உங்க மனச மட்டும் கூப்பிட்டாலும் கேட்காத அளவுக்கு தூரத்துல இருக்கு. அப்போ மனசுல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஆனா எதுவும் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடுறீங்க. மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கலாம் லக்ஷ்மி. ஆனா சில விஷயங்கள் சொல்ற அளவுக்கு பெருசா இல்லாம இருக்கலாம். தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு சொல்றதுக்கு பெரிய விஷயம் சின்ன விஷயம்ன்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சொல்லுங்க.